Hi guys, welcome to Quick Throw. I'm Man of Method. So போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா we check the submit attribute in PHP in there, and if it's submitted and echo form is submit, else ஸோ அப்படி சப்மிட் இல்லைன்னா ஃபார்ம் இஸ் நாட் சப்மிட்டட்னு மட்டும் காட்டுற மாதிரி வச்சுருந்தோம் நம்ம. ஸோ மிச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இப்போ பார்த்துருவோம் கைஸ். ஸோ நேம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் இந்த பாஸ்வேர்டுக்கும் வந்து ஒரு பிளேஸ் கோடர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் enter the password மட்டும் கொடுக்குறேன். enter password அப்படி இங்கே கொடுக்குறேன். இங்கே வந்து enter username இங்கே கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ இப்போ இது எப்படி நம்ம வந்து அரௌண்ட் இதை வச்சு எப்படி விளாட்லாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் கைஸ். இப்போது ஸோ ஃபஸ்ட் இப்போது சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இஃப் போஸ்ட் இஸ் சப்மிட், அதாவது சப்மிட் அட்ரிபியூட் இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் ஐ நீட் once again $sign and post so username. ஸோ அந்த யூசர் நேம்ன்ற வேல்யூவை இப்போ எடுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ட் பாஸ்வேர்டுன்றது தான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று. ஸோ அதையும் இங்கே எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை இப்படியே யூஸ் பண்ணுறத விட இதை வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நேம்ன்ற வேரியபிளுக்கு யூசர் நேம் அஸ்யூம் பண்ணிப்போம். அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு பாஸ்வேர்டு அஸ்யூம் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ அஸ்யூம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் we need to echo the நேம் வந்து எக்கோ பண்ணுறோம். ஸோ we need to put semicolon in the end and echo the password. ஸோ பாஸ்வேர்டையும் எக்கோ பண்ணுறோம். ஸோ we need to concatenate something. ஸோ டாட் வச்சு we add some break. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ சரி ஓகே, நம்ம அதே ஃபார்ம் வச்சுருக்கோன்னா ஸோ we need to change it. நான் இதை மட்டும் இப்போதைக்கு கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிஹெச்பின்றதை மட்டும் அப்படியே கண்ட்ரோல் ஆல் அண்ட் காப்பி பண்ணிப்போம். ஸோ நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் அதை சேவ் பண்ணிக்கோங்க. வந்து form1.php நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா போயிட்டு சர்ச் பண்ணோம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா என் டெலிகிராம் சேனல் லிங்க்கில் வந்து form1.php நான் கொடுத்துருப்பேன். அண்ட் ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இங்கே தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு echo form is submitted அப்படின்னு தாங்க இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் ஃபார்ம் 1க்கு வந்துடும். ஸோ இங்கே தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் we need to go சாம்பிள் வந்து ஸ்டார்ட் தான் இருக்குது அப்பாச்சு. ஸோ பேக் போயிடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா form1.php இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா என்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஒன் செகண்ட். ஸோ நோ ஓகே. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் யூசர் நேம் இப்போ வரைக்கும் ஃபார்ம் சப்மிட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் யூசர் நேம் கேட்குது. ஐ கிவ் மை யூசர் நேம் as Prince அண்ட் பாஸ்வேர்டு as ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன் கைஸ். பட் என்டர் யூசர் நேம் ஃபார்ம் சப்மிட்டட்னு வந்துச்சு. சப்மிட் query பட் எக்கோ ஆகலை. ஸோ ஒய் இட்ஸ் நாட் எக்கோவிங். போஸ்ட் வேல்யூஸ் ஒன் செகண்ட். காட் இட்ஸ் இன் ஃபார்ம். ஓகே, ஐ நீட் டு கோ டு form1.php. ஸோ நான் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என் நேம் வந்து பிரின்ஸ் அப்படின்னு யூசர் நேம் கொடுக்குறேன். அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஓ மை காட், ஐ ஃபைண்ட் த வாட் மிஸ்டேக் ஐ டூ கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எங்கே போக சொல்லிட்டேன்னா ஃபார்முக்கே போக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அது என்ன பண்ணுதுன்னா இங்கே தான் திருப்பி ஃபோல்டர் ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஸோ we need to change the action page form1.phpன்னு ஆக்ஷன் பேஜ், அதாவது நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் நேமே கொடுத்துருங்க. அண்ட் நவ்
we go back and prints and password பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் and now I'm submit. So once again I need to refresh it. ஸோ இப்போ நான் வந்து நேம் கொடுக்குறேன், ஸோ பிரின்ஸ்ன்னு கொடுக்குறேன் அண்ட் பாஸ்வேர்ட் நான் சப்மிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிரின்ஸ் ஹேக்கர் பிரின்ஸுங்கிற என் யூசர் நேம் எக்கோ பண்ணியிருக்கு அண்ட் பாஸ்வேர்ட் சப்மிட் query. ஸோ பாஸ்வேர்ட் ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி அழகாக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் you need to play around the variables and post methods. ஸோ டேட்டா வச்சு நம்ம விளையாடுறோம் ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து யூசர் நேம் கிடச்சிச்சோம். ஸோ ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி என் நேம் வரணும். அண்ட் நெக்ஸ்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி எனக்கு தேவையில்லை அந்த இடத்துல. ஸோ அதனால் நான் எடுத்துடுறேன், இதையும் நான் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் போட்டுக்கிறேன் அண்ட் concatenate and next this is your password. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு again on $sign and password அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது நம்ம போயிட்டு ஸோ ஃபார்ம் இஸ் நாட் சப்மிட்டட் இப்போ வரைக்கும். ஸோ அகைன் I give prints and this time I change அபி அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் பாஸ்வேர்டு இஸ் கொடுத்து இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ ஹலோ அபி திஸ் இஸ் யுவர் பாஸ்வேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்மில் இருக்க டேட்டா வச்சு விளையாடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபார்ம் டேட்டா எப்படி நான் ரிசீவ் பண்ணுறதை சொல்லிடுறேங்க. அண்ட் யூஸிங் திஸ் மெத்தட் ஒன்லி போஸ்ட் யூசர் நேம். ஸோ அந்த யூசர் நேம்ன்றது எப்படி எங்கே இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்த நேம் ஆட்ரிபியூட் இருக்குல்ல கைஸ். ஸோ இங்கே வந்து நான் யூசர் நேம்னு மென்ஷன் பண்ணிக்கிறது. இதை வச்சு தான் இந்த இன்புட் ஃபீல்டில் என்ன வேல்யூலாம் தராங்களோ அதை அங்கே நான் அஸ்யூம் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிளுக்கு ஈக்குவல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த பாஸ்வேர்டுன்றது தான் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கொடுத்துருப்பேன். அந்த $sign _ போஸ்ட்னு கொடுத்து அந்த பாஸ்வேர்ட் லைக் இட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே மாதிரி தான் ஆக்சுவலாக. அந்த அரே நம்ம அசோசியேட்டட் அரேயில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அரே அப்படின்னு அந்த அரேயோட லிஸ்ட் நேம் ஃபஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதில் அந்த போஸ்ட் வந்து நீங்கள் அந்த லிஸ்ட் மாதிரி அந்த அரேவாக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அது உள்ளே பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் அரேவில் நான் வந்து கொடுத்துருப்பேன். நம்ம வந்து அசோசியேட்டட் அரேவில் பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு பிரின்ஸ் அண்ட் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு ஹேக்கர். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அசோசியேட்டட் அரேவில் நம்மளே கொடுத்துருப்போம் இண்டெக்ஸஸ் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் இது. உங்களுக்கு வந்து அரேஸ்லாம் வந்து என்னென்னு தெரியலன்னா டோன்ட் வரி அபவுட் தட், நான் அதில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த போஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நல்ல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் கைஸ். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ். ஸோ லைட்டாக உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். லைக் யூ நீட் டு சேஞ்ச் த வேல்யூஸ். லைக் நாங்கள் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். லைக் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் பாஸ் இல்லைனா வேர்ட். ஸோ நேம் ஈக்குவல் டு நேம் மாற்றுங்க. லைக் இப்போ நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யூசர் இருக்கா. ஸோ நான் அதை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா ஐ நீட் டு சேஞ்ச் திஸ். நான் இங்கேயும் இதை எடுத்தாகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஏன்னா இப்போ கரெக்டாக தான் அது ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். லைக் எக்கோலாம் வந்து நீங்கள் மாற்றுங்க நிறையா. அண்ட் யூ நீட் டு யூஸ் பிரிண்ட். நீங்கள் பிரிண்ட் யூஸ் பண்ணலாம் எக்கோக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் இருக்க டேட்டா வச்சு எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ்.